கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பௌர்ணமியான இன்று நாம் தேவனுடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதாக நமக்காக நாம் தேவ சமூகத்தில் நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த அமாவாசை பௌர்ணமி கிரகத்திலே எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும் தேவ சமூகத்தில் இருக்க அடியத்தில் உதவி செய்திருக்கிறார். தேவன் நம்முடைய பரிந்து பேசுவதையெல்லாம் கேட்டு ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். நீங்களும் கூட உங்கள் வீடுகளிலே இந்த நாளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த பௌர்ணமியான இந்த நாளிலே நாம் சந்திக்கும் வரையிலும் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். அறியாமல் நமக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சரி, மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். தேவனை நாம் பரிசுத்தப்படுவதாக. எப்பொழுதும் நாம் எல்லா வசனங்களுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்து நாம் பேசுவது நல்ல விஷயம் தான். ஆனால் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பதை விட டைரக்டாக வந்துவது. ஏன்னா எனக்கு கண்பார்வை மங்களா இருக்கிறது, மருதி இருக்கிறது. அதனால வசனத்தை எல்லாவற்றையும் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேச முடியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நாங்க என்ன செய்யணும்னா, நமக்காக தேவ சமூகத்தை நிற்க யார் உண்டு நாம் யோசிக்க வேண்டாம். நாமளே நிற்போம். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். தேவனுடைய நாம மையப்படுவதால் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். இன்னொரு பெற்றுக் கொள்வீர்கள் என்ற அர்த்தம். பெறுவீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள். அதான் பெறுவீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள். பெறுவீர்கள் வாங்க, பெற்றுக் கொள்ளுங்க சுதந்திரம். அன்பான தேவ ஜனமே, இந்த வாக்கியத்தின் வழியாக இந்த பௌர்ணமி ஜபத்திலே நாம் கவனிக்க நாம் ஜபத்திலே உறுதியா இருக்க வேண்டும். நான் ஒருமனப்பட வேண்டும். ஜபத்திலே ஒருமனப்பட சபையார் யாவரும் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் எடுப்பார், உங்களுக்குள்ள ஒருமனை இருக்கார். குடும்ப தலைவர் ஜெபம் எடுப்பார், உங்களுக்குள்ள ஒருமனை இருக்கார். நீங்கள் எங்கேயோ இருக்கிறீர்கள், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருமனப்பட்டவர்களா, சீசருக்கு தான் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் ஒருமனப்பட்டவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளே தெரிவீர்கள். சுவாசம் நம்ம ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாரா? ஆண்டவர் ஊழியக்கார் சத்தத்தை தான் கேட்பார், நம்ம ஜபத்தையும் கேட்பார். அந்த எண்ணம் வரக்கூடாது, நம் ஜபத்தையும் கேட்பார். ஏன்னா நம்ம தேவ ஜனங்கள், தேவனுடைய சுதந்திரங்கள், தேவனுடைய பிள்ளைகள். புரியுதுங்களா? ஆண் என்றும் பின் என்றும் இல்லை. நாமும் ஜபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களுடைய ஜபம் பண்ணும் போது பிற பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று 2-3 பேர் எங்க கூடினாலும் அவருடைய நாமத்தினாலும் அங்கே தேவனுடைய விசுவாசம் தான் நமக்கு. ஏன்னா தேவராஜ்யம் உலகம் முழுவதும் இருக்குதுங்க. அப்படின்னா பாவம் இருக்கலாமா? சாத்தானுடைய ராஜ்யம் இருக்கு, தேவராஜ்யம் இருக்கு. அதனால்தான் அக்கிரமக்காரர்கள் பெருகி இருக்கிறார். கொலைகாரர்கள், கொள்ளக்காரர்கள், ஜாதி வெறி பிடித்தவர்கள், புரியுதா? அக்கிரமக்காரர்கள், திருடுகிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், வழிபறிக்காரர்கள், இப்படியெல்லாம் பெருகி இருக்கிறார்கள். ஊழல் செய்கிறவர்கள் இவெல்லாம் பெருகி இருக்கிறார். சாத்தானுடைய அவர்கள் எல்லாம் சாத்தானுடைய கையாட்கள் தான். திருடுகிறவன், விபச்சாரக்காரன், வேசிக்கல்லன், விபச்சாரிக்காரி, இப்படிதான் இருக்கு. இவர்கள் எல்லாம் சாத்தானுடைய தூதுவர்கள், சாத்தானுடைய வேலைக்காரர். இவரிடத்தில் நன்மை வராது, தீமை தான் வரும். புரியுதுங்களா? தேவன் ஒரு மனுஷனை தன்னிடத்தில் எழுத்து கொள்ளாவிட்டால் அவர்கள் யாரும் தேவனிடத்தில் வரமாட்டார். ஒரு ஸ்திரியை பார்த்து தேவன் சொல்கிறார், உனக்கு இருக்கிற 5 புருஷன், 4 புருஷன் இருந்தாலும் இப்ப 5வது புருஷனத்திலே வாழ்ற அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஐயோ கடவுள் வாழ்க்கை சொல்லிவிட்டாருன்னு சொல்லி போய் எல்லாருக்கும் அவள்தான் வந்திருக்கிறார். நீ கொடுக்கிற தண்ணி தாகத்தை உண்டாக்கும், நான் கொடுக்கிற தண்ணி தாகத்தை உண்டாக்காது, நித்திய காலமா இருக்கும், இப்படியெல்லாம் ஜீவனை கொடுக்கக்கூடியது சொன்ன உடனே போய் எல்லாருக்கும் சொல்லி ஓடி வாங்க, கிணத்தடியில நிக்கிறார். வரப்போகிற ஒரு வேசியா வந்துட்டார். யாரா இவன் சொல்ற இவரை கூப்பிட்டு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தா அதான் உண்மை. சிகிச்சை வேலையை அவர் செய்துட்டார். பாருங்க, அவர் வேசி கிடையாதுங்க. இன்றைக்கு வெளிநாட்டுல ஒரு புருஷனை விட்டு இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறோம். இருக்கா இல்லையா?
அமெரிக்கா தேசத்துக்கு போங்க, எல்லா இடங்களிலும் போங்க, ஒரு புருஷனை எடுத்து வேறொரு புருஷனை எடுத்து வாழ்கிற பெண்கள் நிறைய இருக்கிறார்கள். அரேபிய நாடுகளிலே ஒரு ஆண் 7 பெண்களை விவாகம் செய்யலாம், அப்படி இருக்கிறது. ஆனால் ஒரே மனைவியுடைய புருஷனாய் வாழத்தக்கதான ஒரு மனப்பான்மை இன்றைக்கு நிறைய இல்லை. ஒரு புருஷனை பிடிக்கலன்னா இன்னொருத்தனை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, மனைவி பிடிக்கலன்னா அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படித்தான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஜனங்கள். அவர்களுக்குள்ள தேவனுடைய எதுவும் ஒருத்தரை விட்டுட்டாங்கன்னா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணுவோம், அப்படிதான் போவோம். அந்த யாரும் வேசிக்கல்ல, நம்ம வேசிக்கல்வி கிடையாது. ஒருவனை விட்டால் மறுவருவன் கல்யாணம் பண்ணுகிறான், அவனை விட்டால் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணுகிறான். அவன் வேசி கிடையாது. யாராலும் ஒருவனோட தான் வாழ்றான். அவனை விட்டுட்டு இன்னொருத்தன் போயிடுவான், அவளை விட்டுட்டு இன்னொருத்தன் போயிடுவான். ஆனவர் சொல்லுகிறார், ஒரு புருஷன் செத்து போனாயா, இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணுவான், 5 பேர் அவர் கல்யாணம் பண்ணிட்டான்னா அவர் தேவராஜ்யத்துக்கு போவாளா? 5 பேருக்கு மனைவி இல்லை, ஒருத்தனால விட்டுட்டு போயிடுவான். போனா வேற தனியா இருப்பது நல்லது. வேற ஒரு ஆணை வாகம் செய்து அவங்க உத்தேமையா வாழ தப்பு கிடையாது. ஒரு புருஷன் இருந்துட்டு 4 ஆண்களை பார்க்க கூடாது. அவள்தான் தேசி, அவள்தான் வேசி கல்வி, அவளை தூக்கு மாத்திர தொங்க விடணும். அதே போல வேசி கல்விகள் நிறைய இருக்கிறார்கள். இப்படிதான் மனைவி கூட இருந்துகிட்டு இன்னொரு பெண்களை பார்க்கிறார். எனக்கு ஒரு ஊழியக்காரன் தெரியும், 4 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை நல்லா அனுபவிச்சுட்டு விட்டுட்டான். அவன் இப்போ ஊழியம் செய்தான். 4 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான், அனுபவிச்சு வச்சுட்டான். இப்ப 5வது ஒரு பெண்ணை விவாகம் செய்திருக்கிறான். அவன் எப்படி தேவராஜ்யத்துக்கு போக முடியும்? அவனாலே கெடுக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட பெண்கள், அவன் கண்ணீரை ஆண்டவர் கண்டிருப்பார். அந்த கண்ணீரின் வேதனைகள் கண்டிப்பா அவனுக்கு நியாயத்துக்கு உண்டாகும். இன்னொரு ஊழியக்காரன் தெரியும், 6 வைப்பாட்டிகள் வைத்திருக்கிறார். ஒரு மனைவி 6 வைப்பாட்டி, இப்ப எப்படி இருக்க தெரியுது. அதையும் வச்சுக்கிட்டு சபை நடத்துறான், ஊழியம் செய்யறான். புரியுதுங்களா? அப்படிதான் இருக்கு. இவர்களெல்லாம் வேசிக்கலாரு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு போவார்களா? நமக்கு தெரியாது. ஒரே மனிதனுடைய புருஷனா இருக்க வேண்டும். அவன் வெளிப்படத்தில் இருக்கிறது, ஸ்திரீயினால் கரைப்படாதவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்க சென்றாலும் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஒரே மனைவியுடைய புருஷன், அவன் தான் ஆட்டுக்குட்டியானவர் பின்பற்ற முடியும். பல பெண்களிடத்துல தப்பான தோட்டம் வைத்திருக்கிறவங்க ஆட்டுக்குட்டியானவர் பின்பற்ற முடியாது. எடுத்த வாக்கியம் வேற, எங்க வருகிறேன் என்று நீ யோசிக்கணும்னா முதல்ல ஒரு அதிக அறிவு உங்களுக்கு தேவை. அப்ப நாம விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்துல எவைகளை கேட்டு, யாருக்கு விசுவாசம் இருக்கும்? உத்தமருக்கு விசுவாசம் இருக்க வேண்டிய ஒரே மனிதனுடைய புருஷனா இருக்கும். எனக்கு உபாகம் 5ஆம் அதிகாரத்தை நான் அடிக்கடி அறிவித்துக் கொண்டே இருக்கேன். தேவனுக்கு அருளப்பட்டது. ஏன்னா தேவனை வாய் சொல்லிட்டு விரல் எழுதி, அல்லேலூயா. அப்ப நாம் அதன்படிதான் நாம் வாழுவேன். அதனால நமக்கு தேவன் போது நமக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். நமக்கு இந்த பௌர்ணமி நாளிலே விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். 2-3 பேர் எங்க கூடினாலும் அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வாக்கியம் இருக்கிறது, எனக்காக யார் பிழை பண்ண வேண்டும்? எந்த மனிதனும் நமக்காக பிழைப்படுகிறதே இல்லை. அவங்க பேசுவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க, நமக்காக பறந்து பேச என்னங்க அவ கடமைக்காக ஆறுதல் படுத்திட்டு வந்தங்க. என்னது கடமைக்காக அந்த துக்கம் விசாரிக்கல, ஒரு பிரச்சனைய நான் விசாரிக்கல அப்படின்னா வருத்தப்படுவாங்க. அதனால ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு நான் அதை விசாரித்து வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் எனக்கு தெரியும். ஆனா நமக்காக பிழைப்படுகிறவர் ஒருவர் உண்டு. அவர் தான் நம்ம அழைத்த தேவன். அவர் தான் தன் ஏக சுதன் நேச குமாரங்கள் பாராமல் அவரை நமக்கு தந்தபடி உலகத்திலே அனுப்பியிருந்தார். அவரும் நமக்காக அவரை தந்தபடி நமக்காக உலகத்திலே அனுப்பியிருந்தார், நம்மிடத்தில் அனுப்பியிருந்தார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் என்று யோவான் ஸ்நானங்களால அறிவிக்கப்படுகிறார். அன்பான தேவஜனமே, நமக்காக பிழைப்படுகிறவர் அவர் தான். அவர் நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவரும் அவர் தான். நான் உங்கள் பிதாவிடத்தில் என் பிதாவிடத்தில் நான் காண்பிக்கிறவன் சொல்கிறார். நான் போகாவிட்டால் தேசல வாழ்ந்து வரமாட்டார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். அவர் சுயமாய் அவர் உங்களை நடத்தாமல் என்னிடத்திலிருந்து எடுத்து உரைப்பார், நடத்துவார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் நமக்காக பிழைப்படுகிறவர் யார்? அவர் தான் நம்முடைய தேவன். யோபு சொல்கிறார்,
தயவுசெய்து இந்த வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவரீர் என் காரியத்தை மேற்கொண்டுக் கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. அல்லேலூயா. இதுல பாருங்க, இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது. இதுல தேவரீர் என் காரியத்தை உன் மீது போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக என்று யோபு சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை படிக்க. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? எனக்கு யாரும் இல்லைங்க, யாரை நம்பி என் விஷயத்தை சொல்ல முடியும்? எல்லாம் வருவாங்க, பால் மாட்டி பேசுவாங்க, போவாங்க. ஆனா எனக்காக பிணைப்படத்தக்கவர் ஒருவரும் இல்லையே. யார் பிணைப்படுவார்? உங்ககிட்ட பணம் இருந்தா உனக்காக பிணைப்படுவான். உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, பணம் இல்லை, யார் வந்து பிணைப்படுவா? அவங்ககிட்ட பணம் இருக்குன்னா அவங்ககிட்ட போய் நல்லா நடிச்சு பேசி பிணைப்படும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்களாம் வந்துடுவோம். ஏன்னா பணம் இருக்கு அவங்ககிட்ட. ஒன்றும் இல்லாதவங்க இடத்துல வந்து உனக்காக நாங்க பிணைப்படுகிறோம் என்று யார் சொல்லுவாங்க? ஆனா ஒன்றும் இல்லாமல் உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். அவர்தான் நமக்காக எல்லா விஷயங்களிலும் பிணைப்படுகிறார். பிணைப்பட்டு என்ன செய்கிறார்? சாத்தானை அகன்று போய் என்று செய்கிறார். தீங்கு செய்கிறவர்கள் நிறுவனமாக்குகிறார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே உங்கள் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனை தேடும் போது தேவன் நமக்கு சமீபமாகிறார். ஆண்டவரே, நீ எனக்கு உதவி செய்கிறார். நான் குறைவானவன் தான், நான் குற்றவாளி தான், எனக்கு இரக்கம் பாராட்ட ஆண்டவரே. என் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் யாருன்னு உதவி செய்கிறோ என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் இறங்கி நமக்காக பிணைப்படுவார். நம்ம சத்துருக்களை அவர் முறியடிப்பார். சத்துருக்களை நமக்கு புரட்டி போடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சத்துருக்களை முறியடித்தார். யாரு? எகிப்தியர்களை சிவந்த சமுத்திரத்தை அழித்து போட்டார். எத்தனையோ 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கானானிலே. அவர்கள் தேவன் விரட்டினார். வண்டுகிரானுக்கு ஒரு சந்ததியை நிறுவனமாக்கினார். அவர்களை ஒரு சிறு கூட்டத்தை இவர்கள் உதவியாளர்களாக ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த தேவன் இங்க நம்முடைய சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரரே, உங்களுக்காக பிணைப்படுகிறது யார்? அவர்தான் நமக்காக தன் குமாரனை கொடுத்தவர், தானே குமாரனாக வெளிப்பட்டவர். அந்த தேவன் இங்க நம்முடைய சதா காலங்களிலும் யார் இடத்தில் நமக்காக பிணைப்படுவார்? மனிதனிடத்தில் போக மாட்டார். அவன் தீட்டு உள்ளவனும் அறுவர் போலவனுமா இருக்கிறான், அக்கிரமக்காரனா இருக்கிறான், பொய்யனா இருக்கிறான். அப்படிப்பட்ட தேவன் அவர் பிணைப்பட மாட்டார். தேவன் நம்ம மக்கள் நமக்கு கிரியை செய்த அந்த அக்கிரமக்காரர்களுக்கு தேவன் அவர்களால் மேற்கொள்ள முடியாத சத்துருக்களிடத்திலே அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அவர்களோட மேற்கொள்ள முடியாத சத்துருக்களை அவர்களுக்கு நியமிப்பார். இதான் வேத சட்டம். அப்ப நாம் தேவனை தேடும் போது தேவன் நமக்காக பிணைப்படுவார். சாதாரண அதற்கு போ என்று சொல்வார். புரியுதுங்களா? நாம் தனியா இருப்போம். சத்துக்களை நமக்கே தெரியாது, அவனுக்கு ஒன்றே நாம் போயிடலாம். புரியுதுங்களா? அந்த தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறாங்க. நாம ஒருவனுக்கு தீங்கு செய்யலாம், தீங்கு நமக்கு செய்ய வந்தவர்களுக்கு தீங்கு வரும். நம்மை இழிவுபடுத்தினவர்களுக்கு தீங்கு வரும். நம்மை அவமானப்படுத்தினவர்களுக்கு தீங்கு வரும். நம்முடைய பொருட்களை பணங்களை கொள்ளையடித்தவர்களுக்கு தீங்கு வரும். புரியுதுங்களா? அது உடனே வராதது போல இருக்கும். வேறு ரூபங்களிலே அவர்களுக்கு வரும். அப்போ அவர்கள் நம்முடைய நினைவு இருக்காது. அந்த பாவத்தை அந்த ஆக்கினைக்குள்ள இருக்க அந்த ஆக்கினையே அவர்கள் அடைவார். நம்மை வஞ்சித்தவனே தேவன் வஞ்சித்து போடுவார். நம்மை மோசம் நோக்கினவனே தேவன் மோசம் போக்குவார். உங்களுக்கு தெரியாதுங்க, நம் திருதமா ஏற்றவனை அழித்து போடுவார். தேவன் நமக்கு சகாயம் செய்யும். புரியுதுங்களா? நேற்று தினம் எவனோ ஒருத்தன் தீமை செஞ்சுட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து படுத்து ஆளுவே என்று சொல்லி கேட்டு கொண்டே இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு. அப்ப நான் சொப்பனத்துல ஒருவனை பார்த்தேன். உன் பேச்சு எனக்கு விருப்பம் இல்லை, நான் அங்க இருந்தேன், அவங்களே பார்த்துட்டு இருந்தேன், அவங்க பேச்சு எனக்கு பிரியமா இருக்கு, உன் பேச்சு எனக்கு பிரியமா இல்லை, எனக்கு பிடிக்கல. அப்படின்னா என்ன? நாம் திருமை உள்ளவர்களா இருந்தால், வல்லமை உள்ளவர்களா இருந்தால் நம் பேச்சு பேய்களுக்கு பிடிக்காது. பேய் பிடித்தவர்களுக்கு பிடிக்காது. நிறைய இடத்துல பாக்குறீங்க இல்லையா? நீ பேசாத என்ன பேய், அந்த மாதிரி என்னையும் சொல்லி. சமீபத்தில் இந்த ஊர்ல ஒரு 97 இருக்கும் அநேகமா. ஒரு ஊழியக்காரன் வந்து அந்த கிரவுண்ட்ல பசாமணி கொண்டிருந்தார். அவர் டீச்சர் விசுவாசி, ரெடன்ஸ் சேர்ந்தவர்.
எல்லாருக்கும் ஜபிக்கிறார், பேய்கள் ஓடுகிறது. நான் ஒரு விசுவாசியை போல மௌனமா நின்று கொண்டிருந்தேன். என்னிடத்தில் அவர் வரவில்லை. ஆனா ஒரு பொண்ணுக்கு அவர் ஜெபம் பண்ண, அவருக்கு 22, 23, 24 வயசு கிட்ட வந்து ஜபிக்கிறா. அவளுக்குள்ள பேய் இருந்தது. இந்த கையை அப்படி வச்சு ஒரு அடி அடிச்சா, இந்த வலது பாசத்துல பகல் இந்த இடத்துல அடிச்சுட்டான். வேகமா அடிச்சான். அந்த அடி சத்தம் அப்படியே சத்தம் கேட்டு பயங்கரமா. ஆனா அதை பொருட்படுத்தாமல் அந்த பெண் மேல தலையில வச்ச கையை அவர் எடுக்கவே இல்லை. அந்த பேய் அலறி அதோட போயிருக்கு. இப்படி நாம் ஜெபிக்கும் சில பேய்களுடைய தாக்குதல்கள் இருக்கும். அப்படிதான் நேற்று எனக்கு வந்தது. அப்ப நான் தாக்குதல்களை தேவன் எதிராய் அவருக்கு முறியடித்து போட்டார். உன் பேச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? நமக்குள்ள வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. நிறைய பேர் பேச்சை கேட்கிறானா, நிறைய ஆராதனையில போனீங்கன்னா கிறிஸ்துவ ஆராதனை பேய் உட்கார்ந்து இருக்கோம் உள்ள. அது அவங்க ஊழியக்காரனுக்கு தெரியாது. மாந்திரீகம் பண்ணினவர்கள், பேயை ஏற்றி கொண்டவர்கள், கட்டு போட்டவர்கள் அங்கேதான் இருப்பாங்க. ஆனா அந்த ஊழியக்காரனுக்கு அது கண்டுபிடிக்க தெரியாது. அவ பாட்டு பிரசவம் பண்ணுவார், பாட்டு போடுவார், அப்புறம் ஜெபம் பண்ணுவார். இவர்களை கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ நாம சொல்லுது உன் பேச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னா அர்த்தம் என்ன? என் பேச்சு உனக்கு பிடிக்கலையா? என்று சொன்ன அதோட அந்த பொல்லாப்பு அந்த அகன்று போயிருக்கு. புரியுதுங்களா? அதனால்தான் தேவ சமூகத்திலே நமக்காக பிணைப்படுகிறவர் ஆண்டவர் ஒருவரே. அல்லேலூயா. அந்த பேயை அகன்று போக செய்தார். செய்த அனுப்பின ஆவிதான் மாதிரி. புரியுதா? அவர்களுக்கு அதுக்குரிய ஆக்கினியை தேவன் தருவார். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்குரிய நன்மைகளை தேவன் தருவார். நமக்கு ஆக்கினியை உண்டு பண்ணினவர்களுக்குரிய ஆக்கினியை 100 பெருக பண்ணி அவர்கள் மேலே சுமத்தி விடுவார். நமக்கு ஜெபிக்கிறவர்களை, சாத்தானை ஏறி விட்டவர்களை அவமானப்படுத்துவார். அவர்கள் நமக்கு ஜெபித்தாலும் அந்த ஜெபம் அவர்கள் மேலே பாவமாய் மடியில விழத்தக்கதான விதத்துல தேவன் கிரியை செய்வார். கல்வியா, பணம் இருக்கு, பொறுப்பு இருக்கு. அந்த கர்வத்துல பேசினா ஒன்றும் இல்லை. பேதுருவிடத்துல பணம் இல்லை, யோவானிடத்துல பணம் இல்லை, பவுலிடத்துல பணம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினே சீசரிடத்துல பணம் யாருக்கு இருந்தது? ஆனா தேவன் உதவி செய்தார். ஒரு பேருத்துல சொல்றான், நான் இவ்வளவு பணம் தரேன், அந்த வாரத்தை எனக்கு கிடைக்க பணம் வாங்கி கொடுங்க. உன் பாவம், உன் பணம் உன்னோட நாசமா கடவுள்னு சொல்றார். அவள் பண கருவத்துல, சொத்து கருவத்துல நமக்கு விரோதமா பேசுவார். அது அவர்களுக்குள்ள இருக்கிற பொல்லா. அது எப்படி நான் பாக்குறது நல்லா நெய்மனை போல தோற்றம் அளிக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ஒரு சாத்தானோட குடியிருப்பு இருக்கு. அது அவனுக்கு தெரியாது. யாருக்கு ஒருவன் தீங்கு செய்கிறானோ அவனுக்குள்ள சாத்தான் இருக்கு. புரியுதுங்களா? ஊழியக்காரனாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, அவங்க எல்லாம் ஊழியக்காரன் கிடையாது. அவன் சாத்தானோட தூண்டுவர்கள், தீங்கு செய்கிறவர்கள். ஒரு ஊழியக்காரன் தீங்கு செய்கிறான். எனக்கு தெரியும். அன்பானவர்களே, சிலர் மாந்திரிகத்தை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வார். அவர் பரலோகத்துக்கு போக முடியாது. மாந்திரிகத்தை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறவர் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த மாந்திரிகத்தினால அவர்கள் செழிப்பார்கள், பரலோகத்துக்கு போக முடியாது. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்கள் மாந்திரிகத்தை செய்து வேலை செய்வார்கள், அவர்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நமக்காக பிணைப்படுகிறதுக்கு யாருமே இல்லை. அதனால புதிய ஏற்பாடு சொல்ல, நீங்களே விசுவாசம் உள்ளவர்களா ஜபத்தில் எவையை கேட்கின்றோம் பெறுவீர்கள். நான் உத்தரவாதியா, என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் பெறுவீர்கள். அப்ப நீங்க விசுவாசத்தோடு எனக்கு என்னிடத்தில் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் தருவேன். என் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானது அழிந்து போகும். அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரரே, நமக்காக பிணைப்படுகிற ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய தேவன். யோவாதான், எனக்காக தேவன் பிணைப்படுவார், தேவனே பிணைப்படுவீர், ஆண்டவர் எனக்காக அவரே பிணைப்படுவார் என்று அவர் சொல்லுகிறார். யாரும் பிணைப்பட மாட்டாங்க, யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா தேவன் நமக்காக பிணைப்படுகிறார். நமக்காக பிணைப்படுகிற ஆண்டவர் முன்பு நமக்காக பிணைப்படுகிற மக்களை எடுத்து தருவார். நமக்காக பரிந்து பேசுகிற மக்களை எடுத்து தருவார். நமக்காக விண்ணப்பம் செய்கிற மக்களை உதவி செய்வார். அப்ப நமக்காக பணங்களை, பொருட்களை கொடுத்து உதவி செய்கிற மக்களை எடுத்து தருவார். என் வாழ்க்கை அப்படிதான். பசியோடு இருந்தேன். என் சகோதரிகள் எல்லாம் இங்க போய்விட்டார். அப்ப பசியோடு இருந்தேன். திடீர்னு காக்கா 2 சப்பாத்தி போன என் டேபிள்ல வச்சுட்டு அது போயிட்டு, அதை சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்து. ஒரு நேரமும் பசியா இருக்கு. அப்போ சிஸ்டர்ஸ் ஒண்ணு இல்லை, போயிட்டான். வருவான்னு பார்த்தா வரல. பசியோ தவித்து கொண்டு நான் இருந்தேன்.
மேல் ஜன்னல் மட்டும் திறந்து விட்டுருந்தேன். அப்போ ஒரு காக்கா 2 இட்லியை கொண்டு என் மேசையில வச்சுட்டு அது போயிடுச்சு. அது கொட்டு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லையே நினைத்து மூடி வச்சுட்டு நேரையாம தூங்கிட்டு 1.5 மணி நேரம் தூங்கிடும். அதுவும் பார்த்தா என் கண் பார்க்க அந்த சோறோட காணல ஒரு சீனி சுகர் அது எறும்பு கொண்டு வந்து அங்க வைக்கிறது. அப்ப நான் ஒரு கல்யாணக்காரனுக்கு அதை எடுத்து வந்தோம். அந்த எறும்பெல்லாம் கொண்டு வந்த சுகர்லாம் தண்ணி கொண்டு போயிடுச்சு. அவ பாருங்க, எறும்பை கொண்டு கூட நமக்கு போஷிக்க ஆண்டவரால் முடியும். நாயை கொண்டு கூட தேவன் நம்மை போஷிக்க அவரால் முடியும். காகத்தை கொண்டு கூட நம்ம என் வாழ்க்கையில் அனுபவிச்சது சொல்லுங்க. அப்படிதான் தேவன் செய்வாருங்க. எனக்கு செருப்பே இல்லை, செருப்பு வாங்க தேவன் உதவி செய்ய. அப்பதான் தேவன் நமக்கு உதவி செய்வாருங்க. என் கல்யாணத்துக்காக பேச்சு எடுத்துட்டு அவர் பாசு கல்யாண பேச்சு எடுத்துட்டார். என் வீட்டம்மா நான் அதுக்கு முன்ன பார்த்ததே கிடையாது. நாங்க லவ் மேரேஜும் இல்லை. அப்போ என் கையில இருந்தது வெறும் 10 ரூபாய் தான். இந்த 10 ரூபாய் வைத்துக் கொண்டு ஒரு கன்வென்ஷன் குண்டூருக்கு போறேன். போகும்போது ஒருத்தர் சொல்கிறார், நீ குண்டூருக்கு வரீங்களா? ஆமா வரேன். அதுக்குரிய காசு எனக்கு கிடைச்சு உடனே டிக்கெட் புக் பண்ண காசு கொடுத்துட்டேன். டிக்கெட் புக் பண்ணிவிட்டாரு. அங்க போனா என் செலவுக்கு ரொம்ப காசு கிடையாது. அவங்க எல்லாம் காசு வச்சுக்கிட்டு எதனா வாங்கி சாப்பிடுறாங்க. நான் அப்படியே தகித்து போய் நிக்கிறேங்க. கையில காசு இல்லை. మీరు ఎక్కడి నుంచి వచ్చున్నారండి அப்படின்னா, నేను சென்னை నుంచి వచ్చున్నాను, தமிழ்நாடு నుంచి వచ్చున్నామని சொன்னேன். அவரிடத்துல தெலுங்குல பேசுங்க. అవునా అన్నయ్య చూసావా? నేను இன்னும் చూడలేదండి அப்படின்னு சொன்னேன். రండి அப்படின்னு போகும்போது போகும்போது இது பெட்டுமடி அப்படின்னு சொல்லிட்டு நான் நெசம் வாங்கி இதை நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி அரைங்க கொஞ்சமா பேசினேன். நான் வாங்கி ஜோம் பண்ணிட்டு பாக்கெட்ல போட்டேன். பாக்கெட்ல போட்டா அதுல 28,000 எவ்வளவு இருந்ததுங்க? 28,000 இருந்தது. ஆக்சுவலா அது ஏசனாக்கு போற காசு. அது என் கையில வந்து வெறும் 10 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒருவர் உதவி செய்தார். அங்க போன செலவு காசு இல்லை. ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர் என்னை பார்க்காதவர் திடீர்னு வந்து இன்னாங்க நீர் பெட்டுமணி எனக்கு இன்னும் உங்களுக்கு கொடுக்கணும் போல ஏவதலா இருக்குன்னு சொல்லி காசை கொடுத்துட்டாரு. நான் பாக்கெட்ல வாங்கி ஜிப்பா பாக்கெட்ல போட்டுட்டேன். கடைசியில ஜெர்மனியா அவர் அனுப்பின அப்புறம் ஒரு இடத்துல போய் என்ன எப்படி இருக்கேன்னு எடுத்து பார்த்தா அதுல 28,000 புரியுதுங்களா? அது என் கல்யாண செலவுக்கு போதுமானதா இருந்தது. என் தாப்பனும் கொஞ்சம் காசு கொடுத்தார். எல்லாம் சேர்த்து வேலை இருந்தது. ஏசன் அங்க போன 2 பொண்ணு பார்த்தாரு கொடுத்தாரு. ஹைதராபாத்ல ஒரு பொண்ணு இருக்கு, சர்ச்சில் அவங்களுக்கு கட்டி தருவாங்க, இந்த பொண்ணை கட்டிக்குவாங்க. எனக்கு பயமா இருந்தது, வேண்டானே அவங்களுக்கு. கடைசியில தேவன் எனக்கு அவர் வரும்போது கொஞ்சம் காசு கொடுத்தார். எல்லாம் சேர்த்து கொண்டு இங்க வந்த உடனே ஒருவர் போலாமா பின்னாடி வேணும் அப்படின்னா நான் கூப்பிட்டு சும்மா போனேங்க. அவ்வளவுதான். என் வீட்டம்மா பார்த்தேன், பேசினேன். எனக்கு எல்லாருடைய கண்களிலும் தேவன் தயவு கிடைக்க பண்ணீங்க. பாருங்க, 10 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்தை முடித்து எல்லாருடைய கண்களிலும் எனக்கு தயவு கிடைக்க பண்ணினேன். இப்படிதான் தேவன் நமக்காக யாரையாவது கிடைவர செய்வார், நமக்கு உதவி செய்வார். நமக்கு ஒன்றுமில்லை, நீங்க நமக்கு உதவி செய்வார். தேவன் நமக்கு சகாயம் பாராட்டுவார். அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுவார். நான் இங்க இருக்கிறேன், எனக்காக பிணைப்படுகிறவர் யார் தெரியவில்லை. அருமையான தேவ ஜனமே, உங்களுக்காக பிணைப்படுகிறவர் யாராயும் ஒரு தேவன் எழும்ப பண்ணுவார். அவருடைய நான் உன்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறார். அதனால நாம் ஜெபத்துல உறுதியா இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபத்துல எவையில கேட்டாலும் நமக்கு தருகிற தேவன் ஒரு உண்டு. ஆனா நீதியா கேட்கும். புரிஞ்சுங்களா? பெரிய மாளிகை கேட்கக்கூடாது, நீதியா கேட்கும். அதான் நமக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கும். தேவன் இரக்கம் செய்வார். இந்த நாளிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த பௌர்ணமி நாளிலே எல்லா விதமான கட்டுகளையும் உடைத்தெறிந்து தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஜெபிக்கிறாங்களா? மகாபரிசுத்த தேவனே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள் அகன்று போகட்டும். ஜனங்களுக்குள்ள அந்தகாரங்கள் நிறுவனமாகட்டும். ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஜனங்களுக்கு ஆறுதலாய் தேவன் சந்திப்பீராக. நீரே ஆறுதலாய் பேசுவீராக. அவருக்காக யோகுக்காக நீர் பிணைப்பட்டது போல எங்களுக்காக நீர் பிணைப்பட்டவரும் சத்துருக்களை அகன்று போக செய்தவரும் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற மாயக்காரர்கள் நிறுவனமாவார்களாக. அவர்களை நிறுவனமாக்கி போன ராட்சியா, நம்ம ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நீர் உதவி செய்தோம்.
வாயின் வார்த்தைக்கு செவிகளும் எங்களுக்கு பதிலை தான். இப்படி ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் பட்டு போகிறார்கள். ஆண்டவரே, உங்க மக்களுக்கு உதவி கால்களை சுற்றி கொள்ளத்தக்கதானே சர்ப்பங்கள் எவைகளா இருந்தாலும் அவைகள் அகன்று பாதாளத்துல போட்டோம். ஆமே, சிம்சோனுடைய கட்டி வச்ச அந்த கட்டுகளை எரிந்து போக செய்த தேவன் இன்று சதா காலின் தேவனா இருக்கிறேன். அற்புத விடுதலையும் சௌக்கியங்களை கட்டளையிடும் மக்களை விடுவித்தாலும் இந்த பௌர்ணமியில எல்லா தேவனுடைய ஜனங்களுடைய கட்டுகளை அகன்று போக செய்கிறார். கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டுவே. மாயக்கைகள் அகன்று போ, குடும்பங்களை ஆளுகை செய்த மாயக்கைகள் ஆவிகள் பாதாளத்திலே போகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, உங்க மக்களுக்கு உதவி செய்யும் வந்தாங்களோ உங்க ஜனங்கள் சுதந்திரமா இருக்கட்டும். ஜனங்கள் சுதந்திரமா இருக்கட்டும். மாயக்காரர்களை அப்புறப்படுத்தி போகிறார். நீரே ஜனங்களை காத்துள்ளோம், ஊழியக்காரர்களை காத்துள்ளோம். எங்களை கைவிடாது இருக்கிறார். நாங்க உங்கள் கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். உங்களுடைய கிரியைகளை நிகழ விடாது இருக்கும்படி வந்தாடுகிறோம். எங்கள் பரிந்துகளுக்கு பரிந்து பேசுவது யார் உண்டு? ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்படி வந்தாங்களோ. அல்லேலூயா. நீங்க அலையிற பேய்கள் எல்லாம் பாதாளத்துல போகும். எங்களை காத்துள்ளோம், எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு அனுப்பிட்டு அந்தகாரம் நீட்டும், நோய்கள் அகன்று போட்டும், பேய்கள் கீழே அகன்று போட்டும், பேய்களே அகன்று போகட்டும். ஆண்டவரே, மொத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்துக்கொள்ளும், ஜனங்களின் மறைத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எங்களை ஏற்கிற மக்களை எடுத்துத்தால், உங்களை ஏற்கிற ஊழியக்காரர்களை எடுத்துத்தால், எங்க பேர்களை கெடுக்கிறவர்களுக்காக உங்களிடத்துல பேசுகிறோம். என் மேல அவாத பணிகளை போடுகிறவர்கள் சடிதியாய் நாசம் அடைவார்களாக தேவனை கிரியை செய்தோம். எங்களுடைய மரணத்தை நீங்குகிறவர்கள் யாரோ அவர்கள் மரணத்துக்கு உட்பட்டு போகட்டும். எங்கள் உதவி செய்து காத்துள்ளோம், பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்குள்ள உத்தமனா நடந்து நீதியை நடப்பிக்க எங்கள் உதவி செய்தவர்களும் காத்துள்ளோம். காத்து கரத்துல தருகிறோம். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ உண்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று இருக்கிறது. எங்களுக்கு ரதங்கள், பணங்கள், பொருட்கள், சொத்துக்கள் இருக்கிறது, ஜாதி மேன்மை இருக்கிறது நினைத்தார். அவர்கள் முறிந்து விழத்தக்கதாக, அவர்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இணைந்து போகத்தக்கதாக தேவை கிரியை செய்தோம். மக்களை காத்துள்ளோம், காத்துள்ளோம். தேசத்தின் நாமத்திற்காக ஆமென். அடுத்தபடியாக தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் பாதுகாப்பு. தேவனுடைய ஊழியங்களை தேவன் பாதுகாப்பு. சுவிசேஷ ஊழியங்கள் நடைபெற வேண்டும், கன்வென்ஷன்கள் நடைபெற வேண்டும். சுவிசேஷ பிரசங்களும் தெய்வீக சுகமும் அளிக்கும் ஆராதனைகளும் தடையில்லாமல் நடைபெற வேண்டும். தேவன் இரக்கம் செய்ய முடியாது, தேவன் கிருபை செய்ய முடியாக நீங்கள் யாவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடியிலும் வெல்லப்பட வேண்டும். இந்த ஜெபத்தை நடத்தத்தக்க தேவன் திராணியை உடனே கொடுத்தார். அல்லேலூயா. இந்த அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம் நடத்துவதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நாம் ஜெபிக்கும் போது நிறைய பேய்கள், நம்ம ஏரியாவில் இருக்கிற பேய்கள்லாம் வந்தோம், மயானத்தில் இருக்கிற பேய்கள்லாம் வரும். புரியுதா? நீங்க ஜெபிக்கும் போது மந்திரவாதி இருக்கிற பேய்கள்லாம் உங்க இடத்துல வந்து நிற்கும். நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க எல்லாம் கொண்டு போய் அவங்ககிட்ட சொல்ல, என்னால் நிற்க முடியலையா, அவன் எங்களை அகற்றலாம், நீ ஒண்ணு அவங்க சுகத்தை கெடுத்து போடு, விரலை கெடுத்து போடு, அவனுக்கு திரும்ப அவன் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கு, அங்க இருக்க ஜனங்களை அவனுக்கு திரும்ப ஏம்ப பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மந்திரவாதத்துல போய் சொல்லும். உடனே அவன் அதே மாதிரி செய்வார். அப்போ நம்ம குடும்பமா இருக்க மாந்திரிகை செய்கிற மந்திரவாதிகளை தேவன் நிறுவனமாக்கணும். அவன் மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படணும், மாந்திரிக வேலைகள் நிறுவனமாக்கப்படணும். நம் தேவன் நமக்காக ஜெயக்குரிய ஏற்றி, நமக்காக செங்கோடை ஏற்றி நம் சத்துருக்களை முறியடித்து போட வேண்டும். அல்லேலூயா. இந்த சதா காலங்களில் இந்த தேவன் நம்மோடு இருப்பாராக. நீங்கள் தொடர்ந்து ஜெபமனுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதற்காக ஜெபமனுங்கள். தேவன் உதவி செய்தோம். ஆண்டவரே, நாங்கள் பேசின வார்த்தைகள் உங்களை கருத்தை தருகிறோம், எங்களை பலப்படுத்தியறோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீதியை சரி கட்டியறோம். எங்களுக்காக யுத்தம் வந்த ராஜா திருவிக்கிற மறைத்துக் கொள்ளும் காக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த நேரத்துல நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களை காத்துறோம், கிருபைதாரும், எல்லா தீங்களுக்கும் விடைத்து எங்கள் ரட்சியும். எங்களுக்கு நரம்புகள், எலும்புகள் எல்லாம் பலனடையட்டும், தசை நார்கள் பலனடையட்டும். இந்த மனநிலைகள் சரியாய் மாற்றப்படட்டும். தொடர்ந்து ஊழியத்தை செய்ய ஜனங்கள் ஊழியக்காரர்கள் உதவி செய்கிறோம். தொடர்ந்து போகாதவன் உங்களுக்கு அவர்களை பலப்படுத்துகிற தேவனில் ஜீவிக்கிறேன். அவர்களை பலப்படுத்தி காத்துகிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். Praise the Lord. God bless you.